ஆதியாமம் 16:13. நீர் என்னை காண்கிற தேவன். ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் உண்டு பாருங்க. அன்னாள் ஒரு பேர் வைக்கிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று பேர் வைக்கிறார். ஆபிரகாம் யெகோவாயீரே என்று பேர் வைக்கிறார். மோசே யெகோவா சாலோம் என்று பேர் வைக்கிறார். யெகோவா நிசி, இப்படி பல ஆயிரக்கணக்கான யெகோவா ரஃபா, இப்படி அநேக நாமங்கள் உண்டு. ஆனால் இவள் ஒரு பேர் வைக்கிறாள், நீர் என்னை காண்கிற தேவன். பாருங்க, உங்க கண்ணீரின் பாதையை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுக்கு இருக்கிற தடைக்கற்களை அவர் பார்க்கிறார். உங்க மன வேதனை குமுறலை பார்க்கிறார். நீங்க யாருக்கும் தெரியாம கண்ணீர் வெடிக்கிறத அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஐயோ, எந்த உதவியும் இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆண்டவரே, நீங்க என்னை கைவிட்டாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்றீங்க? அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆகாரின் கண்ணீரை கண்டு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். போய் நீ என்ன செய்ய, அதே நாச்சியாருக்கு அடங்கிருன்னு சொல்லுகிறார். பாருங்க, அவள் நாச்சியாரை விட்டு ஓடுறா. கன்சீவானதுனால அவளுக்கு கொஞ்சம் பெருமை வந்துருச்சு ஆகாருக்கு. உடனே அவள் தன்னுடைய நாச்சியாரை என்ன பண்ணுறா, ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறாள் சாராளை. உடனே அது தாங்க முடியாமல் அவள் புருஷங்கிட்ட சொல்லி, பாருங்க, அவர் சொன்ன அவள் உன் கையில் இருக்கா ஆகாரு, நீ இஷ்டப்படி செய்யணும். உடனே வீட்டை விட்டே அவர் துரத்தி விட்டுட்டான். பார்த்தா இவளை வீட்டை விட்டு ஓடியாந்துட்டா, இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு. அதே போல் நீங்கள் வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை சேர்த்து வைக்கிறார். உங்க கண்ணீரை பார்க்குறார். கணவனை பிரிஞ்சு ஒருவேளை நீங்கள் வாழலாம், கர்த்தர் உங்களை சேர்த்து வைக்கிறார். மனைவியை பிரிஞ்சு நீங்கள் வாழலாம், கர்த்தர் உங்களை சேர்த்து வைக்கிறார். பிள்ளைகளை பிரிஞ்சு வாழலாம், உங்களை சேர்த்து வைக்கிறார். அங்கே தூதுன்னு அனுப்பி என்ன செஞ்சாரு, நீ போ அப்படின்ட்டார், அடங்கிருன்ட்டார். அவள் போய் அடங்கியிருந்தா. பாருங்க, இஸ்மவேலை ஆண்டவர் கொடுத்து அவனை இன்னைக்கு பாருங்க யாரும் அசைக்கவே முடியல. கர்த்தர் இன்றைக்கு பாருங்க அரபு தேசங்கள் வளருதா இல்லையா? வளருது. அவளை பார்த்த தேவன் இன்றை வரை அவள் சந்ததி ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களை உங்க சந்ததியை கர்த்தர் 1000 தலைமுறை ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணுவார். உங்களை காண்கிற தேவனா இருக்கிறார். உங்க நெருக்க நீங்கிறது, உங்க துன்பம் நீங்கிறது, துயரம் நீங்கிறது. கர்த்தர் உங்களை காண்கிற தேவனா இருக்கிறார்.